அப்ப அவங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. அது மாரி எனிமீஸும் இருக்காங்கல்ல. கரெக்ட். எனிமீஸ் அப்படின்றது எல்லாருக்கும் இருப்பாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி. ஆனா, எல்லாருக்கும் ஒரு எனிமி இருப்பான். அந்த எனிமி பார்த்தீங்கன்னா, நம்மள மட்டும் இல்ல, நம்ம சுத்தி உள்ள எல்லாத்தையும் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுவான். அது யாரு? அவன் தான் நம்மளுடைய கோபம். கோபம் அப்படின்றது கோவப்படுறவங்களை தாண்டி அவனை சுத்தி உள்ளவங்களையும் சரி, அவன் மேல அன்பு வச்சிருக்கவங்களையும் சரி, பயங்கரமா காயப்படுத்தும். சில சமயம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு பவரான பர்சன் தான் இந்த கோபம். அப்ப நம்ம கோவமே படக்கூடாதா? அப்படி இல்லை. கோபம் அப்படின்றது ஒரு காமனான விஷயம். எனக்கு வரும், உனக்கு வரும், எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம். பட் அதை எப்படி நம்ம வெளிக்காட்டுறோம், எந்த டயத்துல அந்த டிசிஷன் எடுக்கிறோன்றதான் முக்கியம். குறிப்பா உனக்கு சீக்கா சொல்லணும்னா, கோவத்துக்குன்னு ஒரு பீக் இருக்கு. நிறைய பேர் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த கோவத்தின் உச்சியில் இருக்கிறதுனா டிசிஷன்ஸ் எடுக்கணும். என்ன பண்ணுவோம், நமக்கு பிடிச்சவங்கள பேட் வேர்ட்ஸில் திட்டுறது, பொருளை உடைக்கிறது, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணுவோம். இதுதான் மெயினாக நடக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, உனக்கு கோவன்ற ஒரு விஷயம் வரும்போது நான் என்ன சொல்கிறேன், அந்த கோவத்தின் உச்சியில் எப்பவுமே டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீ டிசிஷன்ஸ் எடுக்கும்போது அதோட அவுட்கமே வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நீ கோவத்தின் உச்சியில் டிசிஷன் எடுக்கும்போது பயங்கர மோசமான விளைவுகள். அதே ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுக்கும்போது நிறைய பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எஸ்எஸ்எல்சி பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப், ஷேர் ஷேர், லைக் அண்ட் அண்ட் கமெண்ட். கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.